हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। जो होता अच्छा होता है, सब में है अच्छाई। सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। जो होता अच्छा होता है, सब में है अच्छाई। सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सागर मंथन करके मन का अमृत है निकला। सागर मंथन करके मन का अमृत है निकला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। मन को मंगल मार्ग पे लाना, सबसे बड़ी है कला। मन को
भला करो भला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला, हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 19/8/25 பாபா முக்கியமாக சொல்கிறார், ஸ்வதர்மத்தில் நம்ம நிலைத்திருப்பது மிக அவசியம். ஆத்மாவுடைய ஸ்வதர்மம் சாந்தி, தூய்மை. இந்த அமைதி மற்றும் தூய்மை. ஏன்னா பரந்தாம வீடு அமைதி நிறைந்த வீடு, தூய்மையான வீடு, நிஷப்தமான உலகம். அங்கே தான் ஆத்மா தனது ரியல் அந்த தர்மத்தில் நிலைத்திருக்கு. ஸ்வதர்மத்தில் ஆத்மா அங்கே நிலைத்திருக்கு. அங்கிருந்து தான் அந்த அமைதியை எடுத்துக்கிட்டு தூய்மையை எடுத்துகிட்டு தான் ஆத்மா இந்த பூமிக்கு வருது.
அதிலிருந்து தான் நம்ம பாட்டை ப்ளே பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் இழந்து துளைத்து அதுக்கு பிறகு தான் பாபா நம்மளை கண்டறிந்து தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை தயார் பண்ணி மீண்டும் அந்த ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான புருஷார்த்தத்தை செய்விக்கிறார். இப்போ நாமளும் முயற்சி செய்யும்போது தான் பாபாவுக்கு நெருக்கத்தில் போய் அவருக்கு சமான நிலை நாம் அடைய முடியும். பாபா தலைப்பு சொல்கிறாங்க, மீட்டே பச்சே अपने स्वधर्म को भूलना ही सबसे बड़ी भूल है. இனிமையான குழந்தைகளே, தனது ஸ்வதர்மத்தை மறப்பது என்பது அனைத்தையும் விட மிகப்பெரிய தவறு. अभी तुम्हें अभूल बनना है, अपने घर और राज्य को याद करना है. இப்பொழுது நாம் என்ன ஆக வேண்டும் என்றால், மறதியற்றவராக நினைவு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். क्वेश्चन, अब बच्चों की कौन सी अवस्था ही समय के समीपता की निशानी है? பாபா கொஸ்டின் கேட்குறார், உங்களுடைய எந்த ஒரு நிலை, மனோநிலை நேரத்தின்படி நெருக்கத்தின் அடையாளமாக தென்படுது, அடையாளமாகுது. எந்த ஒரு ஸ்திதி, எந்த ஒரு நிலை, எந்த ஒரு அவஸ்தை நேரத்தினுடைய சமீபத்தினுடைய அடையாளமாக இருக்குது. अब बच्चे जब याद की यात्रा में सदा मस्त रहेंगे, बुद्धि का भड़कना बंद हो जाएगा, वाणी में याद का जौहर आ जाएगा, अपार खुशी में रहेंगे, घड़ी घड़ी अपने सती ही दुनिया के नज़ारे सामने आते रहेंगे, तब समझो समय समीप है. நேரம் ரொம்ப நெருங்கிவிட்டது என்ற அடையாளம் எப்படி தென்படும் அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, எப்போ நம்ம பாபாவுடைய நினைவு யாத்திரையில் மூழ்கி விடுகின்றோம். ஒன்று. இரண்டாவது, புத்தியானது அலைவதிலிருந்து கம்ப்ளீட் எப்பொழுது விடுபடுகிறது. மூன்றாவது, நம்மளுடைய சப்தத்தில், பேச்சில் நினைவினுடைய அந்த கூர்மை எப்பொழுது ஏற்படுது. ஏன்னா பாபாவை நம்ம நினைக்க நினைக்க நம்மளுடைய சப்தங்கள் ஷார்ப்பாக இருக்கும், தாரணைக்குரியதாக இருக்கும் பிறருக்கு. நான்காவது, அளவற்ற மகிழ்ச்சியில் எப்பொழுது இருப்பீர்களோ. ஐந்தாவது, அடிக்கடி தனது சத்தியுக ராஜ்யத்தினுடைய அந்த காட்சிகள் எப்போ நம்ம முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம அடையாளத்தை வச்சு தான் நம்ம கணிக்க முடியுது நேரம் நெருக்கத்தில் இருக்கிறது என்று. நம்ம ஒருத்தவங்களுக்குமே இது அனுபவம் ஆகுது இல்லையா? இந்த சத்தியுக ராஜ்யம் ரொம்ப நெருக்கத்தில் வருது பாருங்கள். ஏஐ மூலமாக எவ்வளோ நமக்கு மெசேஜ் வருது செல்ஃபோனில். சத்தியுகத்தில் எப்படியெல்லாம் நம்ம அங்கே இருப்போம், இயற்கை எப்படி இருக்கும், பசு பட்சிகள் எப்படி இருக்கும், எல்லாமே நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, ராஜ்யம் நெருக்கத்தில் தென்படுது, புத்தி அலைவதிலிருந்து விடுபடுது, குஷி, எல்லையற்ற குஷியை நம்ம ஃபீல் பண்ணுறோம். பாபாவோட நினைவு மூலமாக நம்ம வார்த்தையில் கூர்மை ஏற்படுது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நேரம் நெருங்கி இருக்குதுங்கிறத நம்ம கணிக்க முடியுது. विनाश में टाइम नहीं लगता है, इसके लिए याद का चार्ट बढ़ाना है. பாபா சொல்கிறாரு, வினாசம் ஆகிறதுக்கு டைம்லாம் எடுக்காது. ஒரு பட்டன் அமுத்தினா போதும், எல்லாமே என்ன ஆகும், கலாஷ் ஆகிடும். அதற்காக நினைவிற்கான சார்ட்டை நம்ம அதிகப்படுத்துறது நல்லதுங்கிறார் பாபா. எந்த நேரம் எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. பாபா சொல்கிறார், இயற்கையும் நம்ப முடியாது, எந்த நேரம் விநாசத்துக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்பிக்கை இல்லை. இந்த சரீரமும் எவ்வளோ காலங்கள் நமக்கு இருக்கும்னு தெரியாது, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால் பாபா சொல்கிறார், நினைவிற்கான சார்ட்டை நம்ம அதிகப்படுத்துறது மிக மிக நல்லது. கீத் துமே பாக்கே ஹம்னே ஜஹான் பாலியா ஹே, உங்களை அடைந்தேன், இந்த முழு உலகத்தையும்
அடைந்து விட்டேன் பாபா. ओम शांति। रूहानी बच्ची इस गीत का अर्थ तो समझते होंगे ना। बेहद के बाप को तो पा लिया है। இந்த பாடலோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எல்லையற்ற பகவானை நம்ம என்ன பண்ணிட்டோம், அடைந்து விட்டோம். குஷி இருக்குது நமக்கு. பாபா கிடைத்து விட்டார். அடைய வேண்டியவரை அடைந்து விட்டோம். கிடைக்க வேண்டிய பொருள் கிடைத்து விட்டது. அப்போ கவலையற்ற நிலை. எது கிடைக்கணுமோ எதை அடையணும்னு நினச்சோம், கிடைச்சிட்டு அடைஞ்சிட்டோம். இனி எதுக்குமே நம்ம பயப்படணும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. बेहद के बाप से स्वर्ग का वर्षा मिलता जिससे वर्षे को कोई छीन न सके. பகவான் கொடுக்கக்கூடிய சொர்க்க ஆஸ்தியை யாராலுமே பறிக்கவே முடியாது. वर्षे का नशा जब चला जाता जब रावण राज्य शुरू होता. பாபா சொன்னாங்க, எப்போ ராவண ராஜ்யம் தொடங்குதோ அப்போது பாபா கொடுத்த அந்த ஆஸ்திக்கான நஷாலாம் போயிடுது. ஏபி ட்ராமா பனா ஹுவாஹே. இந்த மாதிரி ட்ராமா உருவாகி இருக்குது. बच्चों को सृष्टि ड्रामा का भी ज्ञान है. चक्र कैसे फिरता, इसको नाटक भी कहो ड्रामा भी कहे. பாபா சொல்கிறார், இந்த உலக நாடகத்தை பற்றி ஞான பாபா நமக்கு நல்ல தெளிவாக கொடுத்துட்டார். ட்ராமானா என்ன? ட்ராமான்னு பாபா எப்பொழுது சொன்னாலும் 4 விஷயங்கள் நமக்கு கடகடன் வரணும் புத்தியில். ஒன்று, அனைத்திலும் நன்மை இருக்குது. 2வது, ஒவ்வொருவருடைய பாட்டு தனித்தன்மையானது, யாரும் யார மாதிரி இருக்க முடியாது. 3வது, நத்திங் நியூ, எதுவுமே புதுசில்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ட்ராமானாலே முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைப்பது. அப்போது இந்த ஞான பாபா நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நாடகம்னு சொல்லலாம், ட்ராமான்னு சொல்லலாம். பாபா சொல்கிறாங்க, இது எப்படி சுழல்கிறதுங்கிறத நாம் பிறருக்கு எடுத்துரைக்கிறோம். ஜோ பிராமன் குல்கே ஹே உனோங்கோ ஹி சம்ஜாத்தே ஹே. பிராமண குலத்தை சேர்ந்த குழந்தைகளுக்குத்தான் பாபா இதை புரிதலை கொடுத்துட்ருக்காரு. बच्चे तुम अपने जन्मों को नहीं जानते हो, मैं तुमको समझाता हूँ. पहले तुम सुनते थे 84 लाख जन्म लेने के बाद फिर एक जन्म मनुष्य का मिलता है. நம்ம எப்படிலாம் அறியாமையில் இருந்தோங்கிறத பாபா தெளிவுபடுத்துகிறார். 84 லட்சம் பிறவி எடுத்த பிறகு கடைசி பிறவி தான் மனித பிறவி. அதனால தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு நீங்கள் புகழ் பாடுனீங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் அப்படி நினச்சிங்க. இப்போது நான் வந்த பிறகு உங்களுக்கு உங்களுடைய பிறவி சக்கரத்தை பற்றி கூறுகின்றேன். பாபாவில் மட்டும்தான் இதை பற்றி நமக்கு சொல்ல முடியும். ऐसे नहीं, अभी तुम सब आत्माएं नंबरवार आती जाती हो. बुद्धि में आया, पहले हम आदि सनातन देवी देवता धर्म के पूज्य थे, फिर हम ही பூஜாரி बने. அப்படி கிடையாது. எல்லா ஆத்மாக்களும் நம்பர்வார் வர்றாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படி இல்லை. பாபா சொல்கிறார், ஃபஸ்ட்டு தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மா தான் முதல்ல வராங்க. பூஜைக்குரியவராக அவங்க தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அவங்களே பூஜாரி ஆன பிறகு தன்னுடைய உருவச்சிலையை வச்சே பூஜை செய்ய தொடங்கிவிட்டனர். நாம் தான் அப்படி ஒரு காலம் சைத்தன்யமாக வாழ்ந்தோம் என்பதை மறந்து நம்மளுடைய உருவச்சிலையை வச்சே பூஜை செய்ய தொடங்கிட்டோம். ஆப்பே ஹி பூஜ்ய ஆப்பே ஹி பூஜாரி ஏபி காயன் ஹைனா. பாபா சொல்கிறார், நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி. இந்த புகழ் கூட பாடப்பட்டிருக்கு இல்லையா சாஸ்திரத்தில். மனுஷி ஃபிர் பகவான் கே லியே சமஸ்தே ஆப்பே ஹி பூஜ்ய ஆப்பே ஹி பூஜாரி பன்தே. இது நம்மளை பற்றி ஒரு மகிமை தவிர கடவுளுக்கு இந்த மகிமை பொருந்தாது. பகவான் பூஜைக்குரியவராக இருக்கார், ஆனால் அவர் பூஜாரி ஆகுவதில்லை. ஆப்கே ஹி சப் ரூப் ஹே உன்கே மத் மத்தாந்தர் ஹேனா. பாபா சொல்கிறார், எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதிமுறைப்படி புரிதல் படி படித்த சாஸ்திரங்களை படி அடுத்தவங்க கற்றுக் கொடுத்ததை வச்சு சொல்லப்படுது. தும் அபி ஸ்ரீமத் பர் சல்தே ஹோ. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பாபா என்ன கற்றுத்தராரோ அதன்படி நடக்கிறீங்க.
तुम समझते हो हम स्टूडेंट पहले तो कुछ नहीं जानते थे, पढ़कर इन इम्तहान पास करते जाते हैं। वो स्टूडेंट भी शुरू में तो कुछ भी नहीं जानते हैं, इम्तहान पास करते करते समझते अभी हमने बैरिस्टर पास कर ली हैं। பாபா சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல தெரியாமல் தானே இருந்தது. பாபா சொல்ல நீங்களும் அந்தமாரி தெரியாமல் தான் இருந்தீங்க. அப்புறமா தான் பாபாவுடைய ஞானத்தை படித்த பிற்பாடு நீங்கள் பாஸ் ஆகுறீங்க. இப்படி பாபா சொல்கிறார். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் தானே வர்றாங்க. அப்புறம் ஸ்கூலில் சேர்ந்த பிற்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மிட்டம் டெஸ்ட் வைக்கிறாங்க, குவார்ட்டர்லி ஆஃபர்லி, அப்புறம் தான் ஆனுவல் வருது. அதுக்கப்புறமா தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பேரிஸ்டர் படித்து முடிச்சிட்டோம், எந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்களோ அதை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. तुम भी अब जानते हो पढ़कर भविष्य मनुष्य से देवता बन रहे हो, सो भी विश्व के मालिक. பாபா சொல்கிறாங்க, நீங்களும் புரிஞ்சிருக்கீங்க. என்ன புரிஞ்சிருக்கணும், நான் இந்த படிப்பை படிச்சிட்ருக்கிறேன், மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலையை நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி? விஸ்வத்தின் எஜமானனாக ஆகிறேன். அதற்கான பாடம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு படிக்கிறோம். வஹாத்தோ ஹை ஏக் தனம் ஏக் ராஜ்ய. பாபா சொல்கிறாரு, வருங்கால யுகம் ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் மிக்கதாக இருக்கும். तुम्हारा राज्य कोई छीन न सके, वहाँ तुमको पवित्रता शांति सुख संपत्ति सब कुछ है. உங்கள் ராஜ்யத்தை வேறு யாராலுமே பறிக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அங்கே உங்களுக்கு தூய்மை, அமைதி, சுகம், சகல ஐஸ்வர்யங்களுமே இருக்கின்றது, அனைத்தும் நிரம்பி இருக்கின்றது. கீத்மே பி சுனான்னா, பாட்டில் என்ன கேட்டோம், பாபா உங்களை அடைந்தேன், அனைத்தையும் அடைந்து விட்டேன். ஞாபகம் வருதா பாடல்? ஏ கீத் தும்னே தூ நஹி பனாயா. இந்த பாடலை நீங்கள் இதை தயார் பண்ணலை, अनायास ही ड्रामा अनुसार समय के लिए बने हुए हैं. பாபா சொல்கிறார், இது இயல்பாகவே ட்ராமாவில் யாரோ இந்த பாடலை பாடியிருக்காங்க. மனுஷோं के बनाए हुए गीतों का अर्थ बाबा भी समझाते. மனுஷங்களால் எழுதப்பட்ட பாட்டோட அர்த்தத்தை பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். अभी तुम यहाँ शांति में बैठ बाबा से वर्षा ले रहे हो, जो कोई छीन न सके. இப்போ நீங்கள் பாபாவை நினைவு செய்து அடையக்கூடிய அமைதியையும் ஆஸ்தியையும் யாராலுமே பறிக்க முடியாது. இதுதான் ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகுது. இதை தான் நம்ம ஆத்மா எடுத்து செல்கிறது. ஆதா கல்ப் சுக்கா வர்ஷா ரேத்தா ஹே, அரை கல்பா சுகத்திற்கான ஆஸ்தி என்பது கிடைக்குது. बाप समझाते हैं, मीठे मीठे बच्चों आधा कल्प से भी जास्ती तुम सुख भोगते हो. பாபா புரிய வைக்கின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே. பாபா சொல்கிறாரு, அரை கல்பத்தை விட அதிகமாக நீங்கள் சுகத்தை அனுபவிக்கின்றீர்கள். அதாவது 3/4 பங்கு, 5000 வருஷம் ட்ராமாவில் 3/4 பங்கு நமக்கு சுகம் கிடைக்கிது. फिर रावण राज्य शुरू होता, அதுக்கு பிறகு தான் ராவண ராஜ்யம் ஆரம்பிக்குது. मंदिर भी ऐसे जगह चित्र दिखाते हैं, देवताएं वाम मार्ग में कैसे जाते, ड्रामा तो वही है. அதுக்கு பிறகு தான் 3/4 வாசி அந்த நாள் போன பிற்பாடு தான் தேவதைகள் எப்படி விகார மார்க்கத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதே ட்ரெஸ் தான் பாபா சொல்கிறாரு. ட்ரெஸ் பதல்னே பாதுமே பதல்தி ஹே. பாபா சொல்கிறாரு, ட்ரெஸ்ஸு அதுக்கு பிறகு தான் மாறுது. हरेक राजा की अपनी अपनी ड्रेस है, ताज आदि सब अलग अलग होते. பாபா சொல்கிறார், ஒவ்வொரு ராஜாக்கும் தனித்தனி ட்ரெஸ் உண்டு, தனித்தனி கிரீடம் உண்டு, எல்லாமே தனித்தனியானது. பச்சே ஜான்தே ஹம் சிவ பாபா சே பிரம்மா துவாரா வர்ஷா லே ரகே ஹே. இப்போ நமக்கு தெரியுது, நம்ம சிவ பாபாவிடமிருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பாபா தோ பச்சே பச்சே ஹி கஹதே ஹே. பாபா குழந்தைகளே குழந்தைகளேன்னு கூறுகின்றார். பச்சோ தும் அப்படி ஜனமுக்கு நை ஜான்தே ஹோ. குழந்தைகளே, உங்களுடைய பிறவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்க. சுன்தி தோ ஆத்மா ஹேனா. பகவான் சொல்கிறத கேட்குறது எது? ஆத்மா கேட்குது இல்லையா? ஹம் ஆத்மா நக்கி ஷரீர். இப்போ உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்குது, நான் ஆத்மா, நான் இந்த தேகம் அல்ல அப்படிங்கிறத நம்ம பக்கா பண்ணிட்டோம்.
और जो भी मनुष्य मात्र उनको अपने शरीर का नाम का नाशा क्योंकि देह अभिमानी है हम आत्मा ये जानते नहीं. மற்ற மனிதர்கள் எல்லாருக்கும் தேக உணர்வு. நான் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நான் என்னாரு தெரியுமா, என்னால் எப்படி செய்ய முடியும் தெரியுமா, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற தேக உணர்வு. அவர்களுக்கு ஆத்மாவை பற்றி ஞானம் இல்லை. वो तो आत्मा सो परमात्मा परमात्मा आत्मा कह देते. अभी तुमको बाबा ने समझाया तुम आत्मा सो विश्व के मालिक देवी देवता बन रहे हो. பாபா சொல்கிறார், இவ்வளோ காலம் அறியாமையில் இருந்து ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மான்னு சொல்லப்பட்ட ஒரு காலம். பாபா இப்போ அதே மீனிங் சொல்கிறார். நீங்கள் தான் ஆத்மா, அதே ஆத்மா நீங்கள் தான் விஸ்வத்தின் எஜமானன். நீங்கள் தான் அதுதான் நீங்கள் ஆத்மா, அதே ஆத்மா தான் விஸ்வத்தின் எஜமானன், தேவி தேவதா ஆயிட்டுருக்கீங்க. ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா கிடையாது. அதுதான் நீங்கன்னா என்ன அர்த்தம்? நாம ஆத்மா, நாம அந்த ஆத்மா என்ன ஆகுறோம்? தேவி தேவதா ஆயிட்டுருக்கணும். ஞான் அபிஹே ஹம்சோ தேவதா க்ஷத்ரிய கரானமே ஆயங்கே. இந்த ஞானம் இப்போ தான் நமக்கு ஏற்பட்டிருக்கு. நான் ஆத்மா, நான் தான் யாராகிறேன்? தேவதாகிறேன். அப்புறம் படிப்படியாக இறங்கி மறுபடியும் எங்கே வரேன்? பிராமணனாகி மீண்டும் தேவதாகிறேன். 84 பிறவினுடைய கணக்கு இருக்கு இல்லையா? பாபா சொல்ற எல்லாருக்கும் 84 பிறவி இல்லை. சபிக்கட்டை தொடங்கி ஆஜாத்தே. பரந்தாமத்திலேருந்து எல்லாரும் ஒன்றா இறங்க முடியுமா என்ன? ட்ராமாவில் எல்லாரும் ஒன்றா வருவாங்களா? ஒரு ட்ராமா இருந்தால் ஒருத்தங்களாக தானே ஆட் ஆகிட்டே வருவாங்க. जानते कौन से धर्म कैसे आते रहते, हिस्ट्री पुरानी फिर नई होती है. உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எந்த தர்மம் வருது, அதுக்கு பிறகு ஸ்டெப்பாக எது வருது, ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுதுங்கிறார் பாபா. எப்படி இந்த சிருஷ்டி பழசாக இருந்தது எப்படி புதுப்பிக்கப்படுது அதுவும் தெரியுது. ये है ही पति दुनिया, वह है पावन दुनिया. फिर दूसरे धर्म आते. यहाँ कर्म क्षेत्र पर एक ही नाटक चलता है. இது கர்ம க்ஷேத்திரம், கர்ம பூமி. இதில் கடமை செஞ்சே தீரணும், யாராக இருந்தாலும் சரி. அவங்க பாபா சொல்கிறாரு, இதில் எல்லாருக்குமே பார்ட் உண்டு. எல்லாரும் கர்ம க்ஷேத்திரத்தில் நடிச்சு தான் ஆகணும். முக்கிய 4 தரம் संघ पर बापाकर ब्राह्मण संप्रदाय स्थापन करते. முக்கியமானது 4 யுகம், 4 கிளை பிரியுது இல்லையா? அது பாபா சொல்கிறாரு, சங்கம யுகத்தில் தான் பாபா பிராமணனுடைய ஒரு குடும்பத்தை உருவாக்குறார். விராட் ரூப் கா சித்திர பனாத்தே உன்னே ஏ பூல் ஹே. விராட ரூபத்தில் பிராமணனை காட்டலை, தவறாக போட்டுட்டாங்க படத்தை. பாப்பாக்கர் சப் ஆத்தையும் சம்ஜாத்தே அபூல் பனாத்தே. இப்போ பாபா எதெல்லாம் தவறு செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் புரிய வச்சு நமக்கு என்ன பண்ணுறாரு? தெளிவு கொடுக்குறார், ஞாபகத்தை ஏற்படுத்துகிறார். பாபா तो न कभी शरीर में आते न भूल करते. பகவான் சரீரத்தை எடுக்கிறதும் இல்லை, அவர் தவறும் செய்யறது இல்லை. तो थोड़े समय के लिए तुम बच्चों को सुखधाम और अपने घर का रास्ता बताने लिए इनके रथ में आते हैं. சிவா பாபா எவ்வளோ புத்திசாலி. சுகத்தை அடைஞ்சா கண்டிப்பாக துக்கம் வரும்னு அவர் மாட்டிக்கல. எப்போதுமே அவர் ஜோதியாக தான் இருக்கார். கொஞ்ச காலத்துக்காக குழந்தைகளுக்கு சுகதாமம் சாந்தி தாமத்துக்கான வழிகாட்டுறதுக்காக இந்த ரதத்தை எடுத்திருக்கேங்கிறார். ந சிர்ஃப் ராஸ்தா பத்தாத்தே பரந்து லைஃப் பி பனாத்தே. வழியை மட்டும் காட்டலை, குழந்தைகளுக்கு வாழ்க்கையை உருவாக்குறார். எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறார் பாருங்க. நான் வழி மட்டும் காட்டலை, உங்களுடைய லைஃப்பை நான் உருவாக்குறேன். கல்பு கல்பு தும் கர் ஜாத்தே ஹோ, ஃபிர் சுக்கா பார்ட் பி பஜாத்தே ஹோ. கல்பா கல்பா நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, அதுக்கு பிறகு சுகத்தினுடைய பாட்டுக்கு போகிறீங்க. பச்சோं को भूल गया आत्माओं का स्वधर्म है शांत. दुखी दुनिया में शांति कैसे होगी, इन सब बातों को तुम समझ गए हो. பாபா சொல்ல எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. உங்களுடைய ஸ்வதர்மம் என்ன, ஏன் துக்கி ஆனீங்க, அமைதி எப்போ இருந்தது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. तुम सबको समझाते भी हो, आगिस्ते सब आते जाएंगे. विलायत वालों को भी मालूम पड़ेगा सृष्टि चक्र कैसे फिरता, इनकी आयु कितनी है. பாபா நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுப்பாங்கங்கிறார்.
வெளிநாட்டவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படியெல்லாம் உருவாகிருக்குது, இதோட ஆயில் என்ன, எப்படியெல்லாம் இது சுழலுது, இதோட பார்ட் என்ன, இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் சுழலுதுங்கிறத புரிஞ்சுப்பாங்க. वो समझते क्राइस्ट गॉड के पास जाए पहुंचा, கிரைஸ்ட் को गॉड का बच्चा समझते. அவங்க நினைக்கிறாங்க கிரைஸ்ட்டு காடு கிட்ட போயிட்டாரு. கிரைஸ்ட் கூட என்ன சொல்லியிருக்காரு, நான் கடவுளின் குழந்தைன்னு சொல்லியிருக்காரு. कई फिर वह समझते क्राइस्ट की पुनर्जन्म लेते लेते अभी बेगर, जैसे तुम भी बेगर हो ना. बेगर अर्थात तमो प्रधान. கிரைஸ்ட் இந்த பூமியில் பிறந்து பிறந்து ஏதோ மற்றொரு பிறவியில் இருப்பார். இதெல்லாம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். யஹா ஃபிர் கப் ஆயேங்கே ये नहीं जानते. तुम समझा सकते हो तुम्हारा धर्म स्थापक फिर अपने समय पर धर्म स्थापन करने आएगा. उनको गुरु नहीं कह सकते, वह धर्म स्थापन करने आते हैं. தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் வேற, குரு வேற, சத்குரு வேற. பாபா வித்தியாசத்தை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறார். சத்குரு யாருன்னா, யார் அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கான சத்கதி தராரோ அவர் தான் குரு, சத்குரு. தர்ம பித்தாக்கள் வேற. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. வ தர்ம ஸ்தாபன் கர்னே ஆத்தேஹே, மற்றவங்கள தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வராங்க. சத்கதி தாத்தா சிரஃப் ஏக், அனைவருக்கும் சத்கதியின் வள்ளல் ஒரே ஒருவர் தான். மற்றவர்களாம் மறுபிறவி எடுத்து 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 பாபா சொல்றார், கடைசியில் இந்த உலக மரம் இத்துப்போன நிலையை அடைந்து விட்டது. அபி தும் ஜான்தே ஹோ சாரா ஜாடு கடாஹே. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, முழு மரமும் இப்போ நிற்கிது. பாக்கி தேவி தேவதா தரம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு படுக்கா மிசாலே. பாபா சொல்கிறாரு, தேவி தேவதா என்ற மரத்தோட ஃபவுண்டேஷன் இப்போ இல்லை. ஆழ மரத்தோட விழுது எப்படி காக்குதோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. பச்சோं ये बातें बच्चे ही बाप ही बच्चों को बैठ समझाते. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகவான் தன் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். தும் பச்சோं குஷி बहुत खुशी होनी चाहिए. குழந்தைகளுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும். तुमको मालूम पड़ा है हम सो देवी देवता ते बनते हैं. உங்களுக்கு இப்போ தான் இது தெளிவாக இருக்குது. நான் தான் தேவி தேவதையாக இருந்தேன், அந்த நேச்சர் எனக்குள்ளார இருந்தது, நான் தான் அப்படி இருந்தேன், எனக்குள்ளே இப்போ இருக்குது. அதை நினைக்க நினைக்க அந்த சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகுது, மீண்டும் அந்த மாதிரி நம்ம ஆகுறோம். யஹா தும் ஆத்தே ஹி ஹோ சத்ய நாராயண் கி கதா சுன்னே. பாபா சொல்கிறாரு, சத்ய நாராயண் கதையை நாம் கேட்கின்றோம். அதன் மூலமாக நரனிலிருந்து நாராயணாக ஆகிவிடுவோம். நாராயண் யார் ஆக முடியும், லக்ஷ்மி யார் ஆக முடியும், இந்த விஷயங்களெல்லாம் நாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். யார் ஆகுறாங்களோ அவங்க ராஜ்யத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க இல்லையா. அக்கேலே லக்ஷ்மி நாராயண் துணகி பனேங்க. தனியாக லக்ஷ்மி நாராயணை மட்டும் ராஜ்யத்தில் வருவாங்களா? அதுக்கு பேர் ராஜ்யமா, உலகமா, சொர்க்கமா? லக்ஷ்மி பண்ணைக்கு அலக் கத்தா தோடேகி, நாராயண் கே சாத் லக்ஷ்மி பி பன்தி. லக்ஷ்மி ஆகிறதுக்கான கதையெல்லாம் தனியெல்லாம் கிடையாது. நாராயணர் கூட லக்ஷ்மி ஆகுறாங்க. சத்திய நாராயண் கதை தான் சொல்லப்படுது, சத்திய லட்சுமி கதைன்னு கிடையாது. பாபா இப்படி தெளிவாக சொல்கிறாரு, புரிய வைக்கிறார் நமக்கு. லக்ஷ்மி நாராயண் ஹோங்கே ஜரூர் உனக்கு ராஜதானி பி ஹோகினா. பாபா சொல்கிறாங்க, कोई कोई गीत बहुत अच्छे हैं. சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள் கூட இருக்குது. மாய்க்கே குட்கே ஆனே பர் கீத்து சுன்னே சே ஹர்ஷித் பன் ஆ ஜாயேகா. பாபா சொல்கிறாரு, மாயாவினுடைய அந்த பிடியிலிருந்து நாம் எப்பொழுது வெற்றி அடைகின்றோம், பாபா சொல்கிறாரு, அந்த நேரம் பாடலை கேட்கும்போது எப்படி இருக்குது, நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. जैसे तैरना सीखना होता है ना, तो पहले गुटके आते हैं, फिर उनको पकड़ लेते हैं. यहाँ भी माया के गुटके बहुत खाते. तैरने वालों को बहुत होता है, उनको भी रेस होती है, तुम्हारी भी रेस होती है. பாபா சொல்கிறாரு, எப்படி நீச்சல் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் நீச்சல் கற்றுக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீந்தும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளார
முதல்ல குதிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளாரே போட்டி இருக்கும் இல்லையா, அதை பிடிக்கக்கூடிய போட்டி இருக்கும். அதுக்கெல்லாம் நீந்தி நீந்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கற்றுக்குறாங்க. அதே போல் தான் இங்கேயும் மாயாவினுடைய அந்த மாயாவோட பிடியில் குழந்தைங்க போயிடுறாங்க, ஏமாந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதெல்லாம் கடந்து போகிறதுங்கிற அனுபவம் ஏற்படுது. இங்கேயும் ரேஸ் தான், அங்கே ரேஸ் இருக்கிற மாதிரி இங்கேயும் ரேஸ் இருக்குது. எப்படி கடந்து சென்று வெற்றி அடைவது என்ற ரேஸ் இருக்குது. மாமேக்கம் யாது கர்னாஹே. பாபா சொல்றார், மனதால் எப்படி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். याद नहीं करते तो गुटखा खाते हैं. बाबा कहते हैं याद की यात्रा से ही बेड़ा पार होगा. பாபாவை நினைவு செய்தால்தான் அக்கறைக்கு நம்ம போய் சேர முடியுங்கிறார். தும் உஸ் பார் சலே ஜாயேங்கே. நீங்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்துருவீங்க. தோ தீக்கே ஹோத்தே கொய் கம் ஹோத்தே. நீச்சலில் கொஞ்சம் சில பேர் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க. யஹாம் பி ஐசே, அதே போல் தான் இங்கேயும். बाबा के पास चार्ट भेज देते, பாபா ஜான்ச் கர்த்தே. குழந்தைங்க பாபாவுக்கு சார்ட்டு கொடுக்குறாங்க. பாபா சார்ட்டை என்ன பண்ணுறாரா, செக் பண்ணுறார். அதுக்கே चार्ट तो राइट रीति समझते हैं, रॉन्ग समझते. कोई दिखाते हैं. सारे दिन में 5 घंटा याद में रहा, हम विश्वास नहीं करते, ज़रूर भूल हुई है. कोई समझते हम जितना समय यहाँ पढ़ते उतना समय तो चार्ट ठीक रहता, परंतु नहीं. बहुत हैं यहाँ बैठे हुए सुनते हुए भी बुद्धि बाहर में कहाँ कहाँ चली जाती हैं. பாபா சொல்கிறாங்க, சார்ட்டை பாபா செக் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுடைய சார்ட் எப்படிப்பட்டதுன்னு. குழந்தைகள் ரைட்டாக புரிஞ்சிருக்காங்களா, சரியாக சார்ட் எழுதுகிறாங்களா, புரிஞ்சு எழுதுகிறாங்களா. சில பேர் சார்ட் எழுதுகிறாங்களா, நான் 5 மணி நேரம் உங்களை நினச்சேன் பாபா. சிலர் சொல்கிறாங்களாம், பாபா எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் எப்படி உங்களை நினைக்கிறேன், மறக்கிறேன்னா நினைக்கிறேனானே எனக்கு தெரியல. எவ்வளோ நேரம் படிக்கிறேனோ அவ்வளோ நேரம் சார்ட்டு சரியாக இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறார் பாபா. நிறைய குழந்தைங்க இங்கே உட்காந்து வாணி கேட்கும்போதே புத்தி அங்கங்கே அலையுது. அதை எப்படி சார்ட்டில் சேர்க்க முடியும்? பூரா சுன்தே பி நகி, முழுசாக கேட்கறதில்ல. பாபா முரளி சொல்லும்போதே புத்தி அங்கங்கே அலைப்பாஞ்சுதுன்னா சொல்லக்கூடிய வார்த்தை பாதி போயிடுது இல்லையா? பக்தி மார்க்கம் போல் ஆயிடுது. பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுவாங்க, கடவுள் முன்னாடி நிற்பாங்க, ஆனால் மனசு எங்கேயோ ஓடிட்டுருக்கும்ல. சன்னியாசிகள் கூட நிறைய கதையெல்லாம் சொல்கிறாங்க, இடையில கேள்வி கேட்குறாங்களாம். இப்போ என்ன சொன்னீங்க, என்ன கேட்டீங்க, அப்போது என்ன கேட்டீங்கன்னு சொல்லும்போது பாபா சொல்கிறாரு, பதில் புத்தி கரெக்டாக இருந்தால் கேட்டால் அப்சர்வ் பண்ணால் தானே சொல்ல முடியும். புத்தி அங்கங்கே அலைஞ்சா எப்படி சொல்ல முடியும்? கஹனா கஹாं बुद्धि चली जाती हैं, अक्षर भी नहीं सुनते. यहाँ भी ऐसे बाबा देखते रहते, समझा जाता है इनकी बुद्धि कहाँ बाहर भड़कती रहती. மாதிரி குரு கேட்கும் போது தான் தெரியுது, ஆகா நம்ம பிரசன்னில் இல்லையே அப்படின்னு. அதேமாதிரி தான் இங்கேயும் கதைங்கிறார் பாபா. என்ன சொல்கிறாங்களாம், பாபா கேட்குறாரு, குழந்தைங்களே நீங்கள் என்ன பாயிண்ட் இப்போ கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் புத்தி அங்கங்கே அலையுதுன்னா சொல்ல முடியாது அவங்களால. कोई नए आते हैं बाबा समझ जाते, पूरा समझा नहीं है. புது குழந்தைங்கள்லாம் வந்து கேட்கும்போது பாபாவுக்கு புரியுது இவங்க சரியாக புரிஞ்சுக்கலன்னு. इसलिए बाबा कहते नए नए को जल्दी यहाँ क्लास में आने की छुट्टी ना दो. ஆனால் புது குழந்தைங்கள உடனே கொண்டாந்து கோர்ஸ் முடிச்சோன்னு உட்கார வச்சிடக்கூடாது. அவங்களுக்கு முரளியை பற்றிய விளக்கங்களை ஃபஸ்ட்டு சொல்லணும். நம்ம அதில் அஷரீரினா என்ன, தேகி அபிமானம் என்ன, எப்படி பாபாவை நினைக்கணும், பாபா யார், திரும்பியும் நம்ம இதை சொல்ல தான் அவங்களுக்கு புரிதல் வரும். तो वायुमंडल को बिगाड़ते हैं, आगे चल देखेंगे अच्छे अच्छे बच्चे होंगे तो यहाँ बैठे बैठे वैकुंठ में चले जाएंगे. பாபா சொல்கிறாரு, நல்ல நல்ல குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களாம், அப்படியே பாபா முரளி சொல்லும் போதே அதே சொரூபம் வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க. ஒத்து குஷி ஊற்றி ரஹேங்க, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். கடிகடி சலே ஜாயேங்க, அபி டைம் நஸ்தீக்கு ஹே, அடிக்கடி போயிடுவாங்க. ஏன்னா பாபா சொல்கிற நேரம் ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டு. நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் துமாரி அவஸ்தா ऐसी हो जाए, கடிகடி சொர்க்கமே अपना महल देखते रहेंगे. நம்ம ராஜ்யத்துக்கு நெருக்கத்தில் வந்துட்டோமோ இல்லையோ, அடிக்கடி நமக்கு சொர்க்கத்தோட அந்த சீனரியெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சொர்க்க ராஜ்யம் எப்படி இருக்கும், நாம் எப்படி ராஜாவாக உட்காந்துருப்போம், பிரஜைகள் எவ்வளோ இருப்பாங்க, எல்லாமே முன்னாடி வரும்.
जो कुछ बताना करना होगा उनका साक्षात्कार होता रहेगा. எதெல்லாம் சொல்லணுமோ பாபா எல்லாமே காட்சியாக கிடைச்சிரும். சமைத்தோ தேக் ரஹே ஹோ. நேரம் கூட பார்த்துக்கிட்டே இருக்குது. கேசே கேசே தயாரியாக ஒரு ரஹீஹே. எப்படிலாம் ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்குது. நேரத்தை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். பாபா कहते हैं देखना कैसे एक सेकंड में सारी दुनिया के मनुष्य खाक में मिल जाएगा. अब हम लगाया फर्क सब कलाश. பாபா சொல்கிறாங்க வினாஷம் ஆகிறதுக்கெலாம் டைம் ஆகாதுங்கிறார். செகண்டு தான் உலகமே சாம்பல் ஆகிடும். ஒரு பாம் விழுந்தா போதும், அவ்வளோதான், எல்லாம் அழிஞ்சு போயிடுங்கிறார். तुम बच्चे जानते हो अभी अपनी राजधानी राजा स्थापन हो रही है. अभी तो याद की यात्रा में मस्त रहना. இப்போ உங்கள் ராஜ்யம் உருவாகுது, அதை பற்றி நினைங்கிறார். நினைவு யாத்திரையில் மூழ்குங்க. ஜவுகர் பர்னா जो कोई कुछ दृष्टि से तीर लग जावे. பாபா சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது உங்கள் வார்த்தை ஷார்ப்பாக உள்ளே போகணும். உங்கள் சப்தங்கள், உங்கள் பார்வையில் அம்பு பாயணும். திருஷ்டி நல்லா இருக்கணும். पिछाड़ी में भीष्म पितामह आदि जैसे को तुमने ही ज्ञान भान मारे. जट समझ जाएंगे सब सत्य, ये तो सत्य कहते हैं. ज्ञान का सागर पतित पावन तो निराकार भगवान. பாபா சொல்கிறார், பீஷ்மரை போன்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஞானம் என்ற அம்பை எய்யும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க இவங்க சத்தியத்தை சொல்கிறாங்கன்னு. ஞானக்கடல் பதீத்த பாவனன் நிராகார பகவான், அது உண்மைதான், இவங்க சத்தியத்தை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க எல்லாரும். ஸ்ரீ கிருஷ்ண ஹோனா சக்கே, கிருஷ்ணர் பகவான் ஆக முடியாது. கொத்தோ ஜனம் திக்காத்தே, அவருக்கு ஜென்மம் காண்பிக்கப்படுது. கர்ப்பத்தில் ஜனிக்கிறார், அவரும் குருகுலத்தில் படிக்கிறார். அவரும் என்ன ஆகிறார், மனித உடல் இருக்குது, அவர் எப்படி பகவான் ஆக முடியும்? கிருஷ்ணக்கே வகி ஃபீச்சர்ஸ் பி கபி மில்ன சக்கே. சத்தியத்தில் கிருஷ்ணர் எப்படி இருந்தாரோ அதே ஃபேஸ் யாராலுமே காண்பிக்கவே முடியாது. சத்தியமே வகி ஃபீச்சர்ஸ் மில்லேங்கி ஹரேக் ஜன்மே ஹரேக் ஃபீச்சர்ஸ் அலக் அலக் ஹோத்தே. ஒரு பிறவிலையும் தனித்தனி முக பாவனை தோற்றங்கள் ஏற்படுது. ட்ராமா பார்ட் அந்த மாதிரி உருவாகி இருக்குது. वहाँ तो நேச்சுரல் பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ் होते हैं. சத்தியுகத்தில் நேச்சுரல் பியூட்டிஃபுல்லான முகத்தோற்றம் இருக்கின்றது. अब तो दिन प्रतिदिन तन भी तमो प्रधान होते जाते. இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப மோசமாயிட்டே போகுதுங்கிறார். पहले पहले सदो प्रधान फिर सदो रजो तमो में होते हैं. ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப அழகாக சதோ பிரதானமாக இருந்தீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகுது, தமோ நிலைக்கு வந்துடுறீங்க. कोई की टांग नहीं चलती, कोई जामडे होती हैं, क्या क्या हो जाता. सत्य में से तोड़े ही होता. இங்கே பாருங்கள், கால் நடக்க முடியாமல், கண்கள் பார்க்க முடியாமல், சக்தி இழந்து காணப்படுறாங்க. சத்தியத்தில் எப்படிலாம் இருக்காது. தேவதாவுக்கு தாடி ஆதிக்கு நகி ஹோத்தி ஹே, க்ளீன் ஷேவ் ஹோத்தி ஹே. தேவதைகளுக்கு தாடியெல்லாம் அங்கே இருக்காதுங்கிறார் பாபா, க்ளீன் ஷேவாக இருக்கும். நைன் சைன்ஸை மாலும் படுத்தாயே மேலே ஃபீமேலே, அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் இவங்க மேலாக இருக்காங்க ஃபீமேலாக இருக்காங்கன்னு. ஆகே தும்கோ பௌத் சாட்சாத்கார் होते रहेंगे. போக போக உங்களுக்கு எல்லாமே சாட்சாத்காரம் கிடைக்கும். बच्चों को कितनी खुशी होनी चाहिए. बाबा कल्प कल्प आकर हमको राजयोग से मनुष्य से देवता बनाते हैं. அவ்வளோ குஷி இருக்கணும். பாபா கல்பா இந்த பாடம் எடுத்து மனிதனை தேவதையாக ஆக்கிட்டுருக்கார். தும் ஜான்தே ஹோ, பாபா சொல்கிறார், உங்களுக்கு தெரியுது யாரெல்லாம் தர்மத்தை சேர்ந்தவர்களோ தனித்தனி செக்ஷனில் போய் அந்தந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த செக்ஷனில் போய் அமர்ந்து விடுவார்கள். ஆத்மாக்களுடைய மரம் பரந்தாமத்தில் காண்பிக்கப்படுது. பாபா சொல்கிறார், சித்திரங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக காண்பிக்கப்படுது. जैसे बाबा सूक्ष्म वदन के लिए समझाते, संशय बुद्धि तो कहेंगे ये क्या है. சூக்ஷ்ம வதனத்தை பற்றி பாபா புரிய வைக்கும்போது கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களே, இது என்ன ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறார் பாபா. ஆகே கேத்தே அபியே கேத்தே, இதுக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னாங்க, இப்பயும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி नारायण के 2 रूप को मिलाकर विष्णु कहते. 4 भुजा वाला मनुष्य थोड़े ही होता. லக்ஷ்மி நாராயண் ரெண்டையும் இணைத்து விஷ்ணு மகாவிஷ்ணு காட்டுறாங்க. 4 கைகள். மனுஷன் அப்படி இருக்க முடியுமா என்ன? ராவனுக்கு 10 சிஸ் திக்காத்தே, ராவணனுக்கு 10 தலை காட்டுறாங்க. மனுஷே होते இந்த 10 தலையோடலாம் மனுஷன் இருக்க முடியாது. हर वर्ष बैठ जलाते हैं,
ஒரு வருஷமும் ராவணனை எரிக்கிறாங்க. ஜெய்சே குடியோங்கா கேளு. பாபா சொல்கிறார், எப்படி பொம்மை விளையாட்டு போல். மனுஷக்கேத்தை சாஸ்திரம் பிகர் ஜீ நஹீ சக்தே. மனுஷங்களாம் சொல்கிறாங்க சாஸ்திரங்கள்லாம் இல்லாமல் வாழவே முடியாது. சாஸ்திரத்தோ ஹமாரே பிராண் ஹே. சாஸ்திரம் என்பது என்னுடைய உயிருங்கிறாங்களாம். கீதாக்கா தேக்கோ மான் கீத்தனா. கீதையை பார்த்தீங்களா, கீதைக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது. யஹா தோ துமாரே பாஸ் முரளியோம் கா டேர் இக்கட்டா ஹோ ஜாத்தா ஹே. பாபா சொல்கிறார், உங்கள்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ முரளி எத்தனை வருஷமாக படித்து எவ்வளோ வச்சுருக்கீங்க. தும் ரக்கர் கியா கரேங்க. இத்தனை வருஷமாக 90 வருஷமாக பாபா சொன்ன ஞானத்தை நம்ம இவ்வளோ ஆரம்பத்துலேருந்து படிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு பாபா. பிரிண்ட் அவுட் பேப்பர் படிக்கிறீங்களா, வச்சு என்ன பண்ண போகிறீங்க. தின் பிறதின் நை பாயிண்ட்ஸ் சுன்தே ரேத்தையோ. தினம் தினம் புது புது விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பாயிண்ட்ஸ் நோட் கர்னா அச்சா. பாபா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. பாஷன் கர்த்தே சமயம் ரிகர்சல் கரைங்க. ஏன்னா புது புது பாயிண்ட்ஸ் எழுதும்போது நீங்கள் ஸ்பீச் பண்ணும்போது உங்களுக்கு ரிகர்சல் பண்ண நல்லாயிருக்கும். ஏ பாயிண்ட்ஸு சம்ஜாயங்க. டாப்பிக்கு லிஸ்ட்டு ஒன்று சாஹியே. எந்தெந்த டாபிக் எடுக்க போகிறோன்னுங்கிற லிஸ்ட் இருக்கணும். இந்த டாப்பிக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம தயார் பண்ணணும்னு பாபா அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. ஆஜ் இஸ் டாபிக் பர் சம்ஜாயங்க. ராவன் கோன் ராம் கோன். இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லணும். ராமர் யார், ராவணன் யார். சச்சி கியா ஹே. உண்மை எது. வ ஹம் ஆப்கோ பத்தாத்தே ஹே. உண்மை எது அதை நாங்கள் சொல்கிறோம் வாங்க. சமே ராவன் ராஜ்ய சாரி துனியாமே ஹே. இந்த நேரம் ராவண ராஜ்யம் முழு உலகத்தில் இருக்குது. 5 விகார் தோ சப்மே. எல்லாருக்குள்ளார 5 விகாரங்கள் இருக்குது. பாப் ஆக்கர் ஃபிர் ராம் ராஜ்யக்கு ஸ்தாபனா கருத்தே. பாபா வந்து ராம ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. ஹார் அவர் ஜீத்துக்கா கேளு. வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு. ஹார் கேசே ஒத்தி. பாபா சொல்ற, எப்படி தோல்வி அடையிறீங்க. 5 விகாரோர் பி ராவன் சே. 5 விகாரங்கள் என்ற ராவன்கிட்டேருந்து ஆகிய பவித்திர கிரகஸ்த ஆசிரம் தாசோ பத்தித்து பன்கையே. பவித்திர கிரகஸ்த ஆசிரமம் போல இருந்தது குடும்பம். தூய்மை இருந்தது. இப்போ அது இல்லை. லக்ஷ்மி நாராயண் தான் பிரம்மா சரஸ்வதி ஆகின்றார்கள். இந்த ரகசியங்கள்லாம் பாபா நமக்கு தெளிவுபடுத்திட்டார். பாபா भी कहते मैं इनके बौद्ध जन्मों के अंत में प्रवेश करता हूँ. பாபா கூறுகின்றார், நான் இவங்களுடைய கடைசி ஜென்மத்தினுடைய பிறவியில் பிரவேசம் ஆகிறேன். தும் கஹெங்கே हम भी बौद्ध जन्मों के अंत में बाप से ஞான் ले रहे. நீங்கள் சொல்கிறீங்க பாபா நாங்கள் கடைசி ஜென்மத்தில் உங்களுடைய ஞானத்தை எடுத்துகிட்ருக்குறோம். எஸ் சப் சமஜனைக்கு பாத். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. கொய்க்கு டல்ஹெட் புத்திஹே சமஸ்தே நகிஹே. கொஞ்சம் புரிதல் இல்லாதவங்க இதை ஏற்றுக்க முடியாது. ஏதோ ராஜதானி ஸ்தாபன் हो रही है, बहुत आए हैं, चले गए फिर आ जाएंगे. ராஜ்யம் உருவாகுது. நிறைய பேர் கேட்டவங்களாம் போயிட்டாங்க, திரும்பி வருவாங்க. பிரஜாமே பைசாக்கா பது பாலைங்கன்னா ஒபி சாகியேனா. பாபா சொல்கிற ராஜ்யம் உருவாகுதுன்னா எல்லா தரப்பில் இருக்கிறவங்க வேணும் இல்லை, சண்டாளனும் வேணும் இல்லை, எல்லாருமே வேணும் இல்லைங்கிறார். போனவங்களாம் கண்டிப்பாக என்ன ஆகுவாங்க, வந்து தான் ஆகுவாங்க. अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणिकाना முதல் பாயிண்ட், सदा इसी नशे में रहना. हम अभी पढ़ाई पूरी कर मनुष्य से देवता सो विश्व के मालिक बनेंगे. இந்த பெருமையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த படிப்பை நான் முடித்துவிட்டு மனிதனிலிருந்து தேவதை, அதாவது விஸ்வத்தின் எஜமானனாக ஆகுவேன். என்னுடைய ராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் ஏற்படும். அதை யாராலுமே பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பாபா எனக்கு கொடுக்குறார். இந்த நஷா இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், इस पार से उस पार जाने ली याद की यात्रा में अच्छे तैराक बनना. இக்கரையிலிருந்து அக்கறை செல்வதற்காக நினைவு யாத்திரையில் நல்ல நீந்தக்கூடிய வீரராக ஆக வேண்டும்.
மாயக்கே குட்கே நகி கானேஹே, மாயாவிடம் தோல்வி அடைந்து விடாதீர்கள். அப்படி ஜான்ச் கர்னிஹே, உங்களை சோதனை பண்ணுங்க. நினைவு சார்ட்டை யதார்த்தமாக புரிந்து எழுத வேண்டும். நம்ம கிளாஸ் கேட்குற நேரம்லாம் நினைவு சாட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா புத்தி அங்கங்கே அலையுதுன்னா அதெல்லாம் விட்டுடணுங்கிறார் பாபா. இத்தனை மணி நேரம் நான் யோகா பண்ணியிருக்கேன்னா எவ்வளோ நினச்சோம் அதில்ங்கிறத கரெக்டாக எழுதணும். வரதானம் पुरुषार्थ और प्रारब्ध के हिसाब जानकर तीव्र गति से आगे बढ़ने वाले நாலேஜ்ஃபுல் பவ. முயற்சி பலன் இந்த ரெண்டோட கணக்கை புரிந்து, எப்படிப்பட்ட முயற்சி அதுக்கு என்ன பலன் இதை புரிந்து தீவிர வேகத்தில் முன்னேறி செல்லக்கூடிய நாலேஜ்ஃபுல் ஆகுங்கள். पुरुषार्थ द्वारा बोधकाल की प्रारब्ध बनाने का यही समय से नॉलेजफुल बन तीव्र गति से आगे बढ़ो. முயற்சி மூலமாக அதிக கால பலனை உருவாக்குவதற்கான நேரம் இதுதான். நேரத்தோட இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோங்கிறார். ஆகவே ஞானம் நிறைந்தவராகி தீவிர வேகத்தில் முன்னேறுங்க. இஸ்மே ஏனகி சோச்சோ कि आज नहीं तो कल बदल जाएंगे. இப்படி நினைக்காதீங்க, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு மாறிடுவாங்க. இசைகி அல்பேலாப்பன் கஹா ஜாத்தா. பாபா சொல்கிறார், இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு மாறிடுவோன்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு பேர் சோம்பேறித்தனம். अभी तक बाप दादा स्नेह के सागर बन सर्व संबंधों की स्नेह में बच्चों को अलबेलापन साधारण पुरुषार्थ देखने सुनते भी एक्स्ट्रा मदद से एक्स्ट्रा मार्क्स देकर आगे बढ़ा रहे हैं. கருணை கடல் பாப்தாதா, அன்பு கடல் பாப்தாதா சர்வ சம்பந்தத்தின் மூலமாக அன்பான குழந்தைகளுக்கு அன்புல குழந்தைகளுக்கு சோம்பேறித்தனம் மற்றும் சாதாரண முயற்சியை பார்த்து எக்ஸ்ட்ரா உதவி செய்து எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கார். तो நாலேஜ்ஃபுல் பன் ஹிம்மத் और मदद के विशेष वरदान का लाभ लो. ஆகவே ஞானம் நிறைந்தவராகி தைரியம் மற்றும் பாபாவின் உதவியை அடைவதற்கு விசேஷ வரதானத்தை லாபத்தில் எடுத்துக்கொள்வது அவசியம். ஸ்லோகன் प्रकृति का दास बनने वाले ही उदास होते हैं, इसलिए प्रकृति जीत बनो. இயற்கைக்கு அடிமை ஆகக்கூடியவர்களே மனம் உடைந்தவராக ஆகிறாங்க. ஆகையினால இயற்கையை வென்றவராக ஆகிவிடுங்கள். அவ்யக்த இஷாரா. சகஜ யோகி ஆக வேண்டுமானால் பரமாத்மாவினுடைய அன்பின் அனுபவி ஆக வேண்டும். जैसे कोई सागर में समा जावे तो उस समय सिवाय सागर के और कुछ नजर नहीं आएगा. பாபா சொல்றாரு, கடல்ல நீங்க முழுகிட்டீங்கன்னா ஏதாவது போடுறீங்க, அது உள்ள போயிடும். பாபா சொல்றாரு, யாராவது குளிக்க போறான் கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னா கடல் தான் தெரியும், உள்ள போனவங்க தெரிய மாட்டாங்க. तो बाप अर्थात सर्व गुणों के सागर में समा जाना. அப்போ பாபா என்றால் சர்வ குணங்களின் கடல்ல நீங்க மூழ்கணும். இஸ்கோ கஹா ஜாத்தா லவ்லீன் ஸ்திதி. அன்புல மூழ்கிடும், நீங்க தெரியக்கூடாதுங்கிறார். நம்ம இருக்கமா இல்லையான்னு தெரியக்கூடாது, சுவாசம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அப்படி அன்புல மூழ்கிடுங்க. இதுக்கு பேர் லவ்லீன் ஸ்திதி. பாப்மே நகி சமானாஹே. तो बाप में नहीं समाना, लेकिन बाप की याद में स्नेह में समा जाना. பாபாவில் மூழ்கக்கூடாது, பாபாவின் நினைவில் பாபாவின் அன்பில் மூழ்க வேண்டும். அடுத்து இன்னைக்கு தாதிஜியினுடைய குணம். दिव्यता के आधार पर मान अपमान से उपराम. தெய்வீக தன்மையின் ஆதாரத்தால் மானம் அவமானத்திலிருந்து உயர்ந்த நிலை, விடுபட்ட நிலை. दादी जी ऐसी दिव्यता झलकती थी जो उन्हें मान अपमान की परवाह नहीं रहती. தாதி கிட்ட அப்படி ஒரு தெய்வீக தன்மையினுடைய ஜொலிப்பு இருந்தது. யாரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்தாங்க.
दादी जी ने अपने एक एक कर्मेंद्रिय को दिव्य बनाया. தாதிஜி தனது ஒவ்வொரு கர்மேந்திரியத்தை தெய்வீகமாக ஆக்கினார்கள். दादी जी कहती चेक करो कि मेरे कान दिव्य बने. दादी जी சொல்லுவாங்களாம், சோதனை பண்ணுங்க என்னோட காது தெய்வீகமாக ஆகியுள்ளதா. अभी तक कन्रस सुनने का शौक तो नहीं. இப்போ வரைக்கும் விஷயங்களை கேட்கறதுல எனக்கு ஆர்வம் இல்லை இல்லையா. हमारे ये नयन दूसरों को प्यार की भावना से, भाई भाई की दृष्टि से बाबा के रत्नों को देखने के लिए हैं. இப்போ வரைக்கும் கண்கள் மூலமாக அன்பினுடைய பாவனையால் சகோதரர் என்ற திருஷ்டியின் மூலம் பாபாவின் ரத்தனங்களை கேட்பதற்காகத்தான் இந்த காதுகள் கண்கள் இருக்கின்றது. ये नैन किसी के बुरी दृष्टि से, द्वेष दृष्टि से तो नहीं देखते. என்னுடைய கண்கள் தீய பார்வையோட, குற்ற பார்வையோட என்னோட கண்கள் பார்க்கல இல்லையா. दादी செக் பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம். मेरे में ज़रा भी मूड ऑफ करने की आदत तो नहीं. எனக்குள்ளார கொஞ்சம் துளி அளவு கூட மூட் ஆஃப் ஆகக்கூடிய பழக்கம் இல்லை இல்லையா. जहाँ दिव्यता मान शान से उपराम अर्थात न्यारे रहते हैं तो सभी का मान स्वतः मिलता. எங்கே தெய்வீக தன்மை இருக்குது, எங்கே மான் அவமானத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதி இருக்குதோ அங்கே பாபா சொல்கிறாங்க ரெஸ்பெக்ட் தானாகவே கிடைத்து விடுகிறது. அதனால் நம்ம தன்னை சோதனை பண்ணி தன்னை நம்ம சரி பண்ணுறது ரொம்ப அவசியம். அடுத்து 19 இன்றிலிருந்து 25 வரைக்கும், ஆகஸ்ட் 25 வரைக்கும் நம்ம அபியாசம் செய்வதற்காக ஃபஸ்ட்டு குணம் கரம் கர்த்தி ஸ்மிருதி மே ரகே மே நிமித் மாத்திரகும் கராவன்கார் பாபா. இந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், நான் நிமித்தம் செய்விக்கக்கூடியவர் பாபா. இனிமையான பாபா ஆத்மாவாகிய எனக்கு விசேஷமாக என்னை சேவைக்காக நிமித்தமாக்கியிருக்கார். உலக நன்மையினுடைய சிரேஷ்ட பாவனின் மூலமாக பணிவினுடைய அவதாரமாகி முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் உதவியை நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். பாபா என்னை ஆக்கியிருக்காங்க. இதுக்காக விஸ்வ சேவைக்கு நிமித்தமாக்கியிருக்கார். ஆகவே நான் என்னுடைய சிரேஷ்ட பாவனையால் பணிவின் அவதாரமாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் உதவியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இந்த போதை, இந்த நஷா என்பது இருக்க வேண்டும். சாந்தி. हमारे दिल पे लगी है छाप तुम्हारे प्यार की भगवान. तुम ही तो दिल जिगर में हो, तुम ही हो नजरों में भगवान. हमारे दिल पे लगी है छाप तुम्हारे प्यार की भगवान.
लगन ऐसी तुम्हारी याद की भगवान, हमारे दिल पे लगी है छाप तुम्हारे प्यार की भगवान। बुझाकर प्यास जन्मों की दिया हमको नया जीवन, तुम्हारी पालना पाके खुशी में नाचे हर पल मन, खुशी में नाचे हर पल मन। करें हम क्या तेरी महिमा बनाया अपना जो भगवान, हमारे दिल पे लगी है छाप तुम्हारे प्यार की भगवान। नजर में अपनी लेकर के जलाया दीप जीवन का, दिया जीवन हमें पावन बनाई भाग्य की रेखा, बनाई भाग्य की रेखा। लेकर हाथों में मेरा हाथ चलाते हमको तुम भगवान, हमारे दिल पे लगी है छाप तुम्हारे प्यार की भगवान। तुम्ही तो दिल जिगर में हो, तुम्ही हो नजरों में भगवान, हमारे दिल पे लगी